இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை திருத்துதரான புனித மத்தியாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது அவர் இரவெல்லாம் ஜெபித்த பின்பு 12 திருத்தூதர்களை தனது பணிக்காக தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேரில் ஒருவர் யூதாஸ் இஸ்காரியோத். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இரவும் பகலும் அவர் செய்த அற்புதங்கள், போதித்த போதனைகள், ஓமைகள், இவ்வாறாக இயேசுவோடு பயணித்தவர் யூதாஸ் இஸ்காரியோத். ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் அவரிடத்தில் அந்த திருட்டுத்தனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காசுக்காக, வெள்ளி காசுக்காக அவர் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்தும் அவருக்கு நிம்மதி இல்லை. அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெள்ளி காசுகளை வைத்து அவரால் வாழ முடியவில்லை, நிம்மதி இல்லை. எனவே அவர் மாய்த்து கொண்ட தன் உயிரை மாய்த்து கொண்டார். எனவே ஒரு வெற்றிடம் 12 என்பது ஒரு முழுமை, ஒரு நிறைவு. விவிலியத்தில் 12 எண் என்பது ஒரு முழுமையை குறித்து காட்டக்கூடிய ஒன்று. எனவே அங்கே யூதாஸ் இஸ்காரியோத் இறந்து போய்விட்டார், செத்து மடிந்து விட்டார். எனவே அவர் இல்லாத அந்த இடத்தில் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், யூதாஸை கடவுள் இயேசு தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த அழைப்புக்கேற்ற பிரமாணிக்கத்தோடு அவர் வாழவில்லை. தான் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கு உண்மையாக நம்பிக்கைக்குரியவராக இல்லை. எனவே அந்த இடத்திற்கு ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், உண்மையானவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், பிரமாணிக்கமுள்ளவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், இயேசுவுக்காக வாழக்கூடியவராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே இந்த தேர்ந்தெடுப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் எவ்வாறு அவர்கள் அந்த மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தூதர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய புனித பேதுருவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். யூதாஸ் காட்டி கொடுத்தார். ஆனால் பேதுரு மனம் வருந்தினார், இயேசுவின் அன்பை சுவைத்தார், மன்னிப்பை பெற்றார், திருத்தூதருடைய தலைவராக மாறினார். எனவே அந்த திருத்தூதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பேதுரு தன்னுடைய அந்த இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்களுடைய கூட்டத்தை அழைத்து அவர் அங்கு ஆலோசனை செய்து சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? தேர்ந்தெடுக்கக்கூடியவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற அந்த யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்ற அந்த நொடிய பொழுதிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த அந்த நொடி பொழுது வரை அவர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இயேசுனுடைய அனுபவம் பெற்றிருக்கவும், இயேசுவோடு அவர் நடந்திருக்க வேண்டும், இயேசு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை அனைத்தையும் கண்டிருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சரியான நபரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனால் யூதாஸ் இஸ்காரியோத் காட்டி கொடுத்தவன். எனவே அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம். எனவே அந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கண்டிஷன். எனவே அப்பொழுதுதான் பர்சபா, மத்தியா இவர்கள் இருவர்களுடைய பெயரை சீட்டுக்குழிக்கு போடுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். தூய ஆவியாரிடவே வல்லமையால் ஜெபத்தால் அவர்கள் மத்தியாசை அந்த திருத்துதர் யூதாஸ் இஸ்காரியோத் அவருடைய இடத்திற்கு இவரை தேர்ந்தெடுத்தார்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, இவர் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தார், உண்மையோடு வாழ்ந்தார். தான் பெற்றுக்கொண்ட அழைப்பை அவர் இறுதி வரை தன் இரத்தம் சிந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தலை வெட்டுண்டு அந்த ஏற்றுக்கொண்ட அழைப்பையும் இயேசுவுக்கு உண்மை உள்ளவராக, நம்பிக்கை உள்ளவராக, இயேசுவுக்காக தன் உடலையும் உயிரையும் இரத்தத்தையும் சிந்தி தன் மறைசாட்சியாக உயிர் கொடுத்தவர்தான் என்று நாம் கொண்டாடுகின்ற திருத்துதரான புனித மத்தியா. எனவே இவருடைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
உங்களை மகனாக, மகளாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார். எனவே இந்த மத்தியாவை போல இயேசு என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இயேசுவுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு நாம் பிரமாணிக்கம் உள்ளவராக இந்த திருத்தூதர் மத்தியாவை போல உயிருள்ள சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம். ஆம்.